Dear people, this Romans, the people, the church at Rome was not a Jewish one. இந்த ரோம பட்டணத்தில் இருந்த அந்த சபையானது ஒரு யூத சபை அல்ல. It was a Gentile church. அது ஒரு புறஜாதியான மதத்திலிருந்து புறஜாதியிலிருந்து மாறின கிறிஸ்தவர்களின் உள்ளடக்கமாய் கொண்டதாக இருக்கிறது. So for their understanding, he has explained the gospel in a very vivid way. ஆகவே சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை பவுல் இந்த சபைக்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். All these 11 chapters, இந்த 11வது அதிகாரம் வரைக்குமாக he explains everything related to the gospel. சுவிசேஷத்துக்குரிய எல்லாவற்றையும் அவர் விளக்கப்படுத்துகிறார். So it is the facts about the gospel. இது சுவிசேஷத்தை குறித்த சத்தியம், உண்மை. But here from 12th chapter it talks about the practical life which has to be exhibited by the facts which we see in 11 chapters. இந்த 11வது அதிகாரம் மட்டுமாக பார்க்கிற இந்த உண்மையானது, சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் காணப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். All the epistles of St. Paul is following this pattern. பவுலனுடைய எல்லா நிருபங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த விதமான வழிமுறையை தான் கொண்டிருக்கிறார். So what is the lesson that we have to learn from this? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? It is of no use just to know the truth alone. சத்தியத்தை அறிந்திருக்கிறது மாத்திரம் நமக்கு போதாது. Unless it is really exhibited in our lives, அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவில்லை என்றால் it is absolutely useless. அது பிரயோஜனமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். Of course, so many Christians know the truth even. அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறவர்களும் கூட உண்டு. But why are they fail in their practical life? ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏன் நடைமுறை வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள்? Because the truth is not applied in their lives fully. இந்த சத்தியம் என்பது முழுமையாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்து நடக்கக்கூடிய வழிமுறையை கொண்டிருப்பதில்லை. Of course, when we travel in the road, we have to follow the rules of the road. Otherwise, we will meet accidents. நம்ம ரோட்டில் போகும் பொழுது அந்த ரோடினுடைய விதிகளை பின்பற்றி தான் நம்ம செல்ல வேண்டும். Suppose we go in this direction, இந்த திசையை நோக்கி போவோமானா always we follow on the left side. இடது கை பக்கம் தான் நம்ம போகணும்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். Suppose if we travel on the right side, when we go towards this direction, அந்த பகுதியில் நம்ம இப்படி போகும் பொழுது what will happen? என்ன நடக்கும்? We will really face accidents. விபத்துகளை சந்திக்க நேரிடலாம். We can't really walk or drive properly. சரியான விதத்தில் நடக்கவோ
அல்லது ஒரு வண்டி ஓட்டி செல்லவோ முடியாது. ஸோ த சேம் திங் அப்ளைஸ் இன் த ட்ரூத் ஆல்சோ. இதே காரியம்தான் சத்தியத்திலும் அடங்கி இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஸோ அன்லெஸ் we apply the truth in our lives, what we hear, it is absolutely waste, and we will face a lot of spiritual failures. நம்ம இதை நடைமுறைப்படுத்தும்படியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகாமல் இருந்தால் நிச்சயமாக ஆவிக்குரிய தோல்விகளை சந்திப்போம். It's so certain that we will surely meet all spiritual catastrophes. இந்த ஆவிக்குரிய எல்லா விதமான தோல்விகள், நாச மோசங்களை நாம் சந்திக்கிறவர்களாக இருப்போம். So St. Paul here starts 12th chapter, Romans 1st verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க, therefore. See, many people are simply excusing themselves of their failures for in one way or other. அநேக மக்கள் தாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அளவுகளில் வாழக்கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாக்கு போக சொல்லிக்கிறாங்க. Somebody says, I am not too bad, I am better now. சிலர் சொல்கிறாங்க, ரொம்ப மோசம் இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. Some people say, I am not too bad as this person or that person. இந்த மனுஷனை போல அந்த மனுஷனை போல அவ்வளவு நான் மோசம் இல்லை. But dear people, we can't bring down the standard of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் அளவை நம்ம கீழே கொண்டு வரவே முடியாது. Suppose if there is a scale, electronic scale, ஒரு எலக்ட்ரானிக் எடை போடுற மெஷின் இருந்ததுன்னா, whatever the weight of the thing that you keep on the top will be shown very clearly. அதுக்கு மேலே நம்ம என்ன பொருளை வைக்கிறோமோ அந்த பொருளுடைய எடை சரியாக தெரியும். So it can't be changed if the machine is right. அந்த மெஷின் சரியாக இருந்தால் நம்ம மாற்ற முடியாது. So likewise, our spiritual life also is being weighed down. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட ஆண்டவர் தராசில் வைக்கிறார். This is what the Bible teaches. இதுதான் வேதம் சொல்லுது. You are weighed down and found lacking. நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைவுள்ளவனாக இருக்கிறாய். Suppose if you go to a shop, ஒரு கடைக்கு போகிற, you want 1 kilo of anything like sugar or any vegetable. ஒருவேளை நீங்கள் கடைக்கு போய் 1 கிலோ சர்க்கரையோ அல்லது காய்கறியோ வாங்கணுன்னு சொன்னால், if the shop owner put only 850 grams of sugar or vegetable and give it to you, will you accept it? ஒருவேளை அவர் இந்த மாதிரி ஒரு 850 கிராம் மட்டும் போட்டு உனக்கு கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? டிமாண்டிங் ஃபார் 1 கிலோ ஆஃப் திங், பொருளுக்கு 1 கிலோ விலை வாங்கிக்கிட்டு 850 கிராம் போடும்பொழுது யூ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் த பர்சன், அந்த நபரை கேட்பீங்க, யூ ஹாவ் டு கிவ் மீ கரெக்ட்லி, சரியாக கொடுக்கணும். டியர் பீப்புள், காட் ஸ்டாண்டர்ட் இஸ் மச் ஹையர். தேவனுடைய அளவு மேலானது. ஸோ கேன் வி லிவ் இன் our own strength, மீட்டிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய அந்த அளவை நம்ம சொந்த பலத்தினால் நம்ம சந்தித்து வாழ முடியுமா? நெவர். ஸோ வாட் வி டூ, நம்ம என்ன செய்கிறோம்?
however much we understand that we are lacking in adhering to God's standard, ஆண்டவருடைய அளவுக்கு அங்கே ஒட்டி கொண்டு அதன் அடிப்படையில் வாழுகிறதுல எவ்வளவு குறைவாக இருக்கிறோமோ, so much we look to God for His grace. ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம பார்க்குறோம், லார்ட் ஐ எம் லேக்கிங் so much, நான் இவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஹெல்ப் மீ லார்ட், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். I tell you dear friend, a sinner who has no real conviction of the Holy Spirit will be very happy in his own standard. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்தப்படாத நிலையில் வாழுகிற ஒரு பாவி தான் வாழுகிற அளவில் எப்போவுமே திருப்தியாக இருப்பான். அது என்னன்னா, it is just jumping on the well off through, பாதி கிணத்தை தாண்டின மாதிரி தாங்க. So never be satisfied and deceive yourself that you are all right by your standard. ஆக உன்னுடைய அளவில் நீ சரின்னு சொல்லி எப்போவுமே உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளாத. So where should we go to examine our standard? நம்முடைய அளவை எங்கே போய் நம்ம ஆராய்ந்து பார்க்க? It is God's word, ஆண்டுடைய வார்த்தை. So God's word is the scale, ஆண்டுடைய வார்த்தை தான் தராசு. So you are weighed according to the standard of God's word. நீங்கள் இந்த வேதத்தினுடைய தராசில் தான் நிறுத்தப்படுகிறீர்கள். அவர் என்ன சொல்றார்னா, அப்படி இருக்க, therefore you have been explained all the truths, எல்லா சத்தியம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. You are explained that you are a lost sinner, ஒரு இழக்கப்பட்ட பாவிங்கிறது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. It is only by grace you could be saved, கிருபையினால் மாத்திரமே நீ ரட்சிக்கப்பட முடியும். So how could you get this grace? இந்த கிருபையை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? It is by faith, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். But even that faith also is being given by God only. இந்த விசுவாசமும் கூட தேவனால் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. So even for faith we have to look to God. அந்த விசுவாசத்துக்கும் கூட ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்போம். Because in looking to God for faith, இந்த விசுவாசத்துக்காக தேவனை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது we understand our own unfaith, நம்முடைய அவிசுவாசத்தை நம்ம உணர்கிறோம். So what we pray to God, தேவனிடத்தில் என்ன ஜெபிக்கிறோம்? Lord, forgive my unfaith, என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே. Forgive my unfaith Lord, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும். I am a foolish man, நான் ஒரு மதியீனமான மனுஷனாக இருக்கிறேன். I don't want to compare me with the standard of the Bible. நான் என்ன இந்த வேதத்தின் அளவில் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறது இல்லை. Many of the people, even in this church, அநேக மக்கள் இந்த சபையில் இருக்கிற அநேகரும் கூட, they think that they are the better Christians, ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். Why? ஏன்? They don't compare themselves with the standard of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் அளவில் தங்களை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்காத,
ஐ ஆம் நாட் டூ பேட், நான் ரொம்ப மோசம் இல்லை, ஐ ஆம் பெட்டர் நவ், நான் முன்னை விட பரவாயில்ல. இதெல்லாம் அரைக்கிணற தாண்டுகிற காரியம். இட்ஸ் ஆல் ஜம்பிங் அக்ராஸ் த வெல் ஆஃப் த்ரூ. ஆகவே என்ன சொல்கிறாரு, அப்படி இருக்க அப்படின்னா என்னன்னா, இதன்படி தான்ப்பா நீங்கள் வரதெல்லாம் வாழணும்னு சொல்கிறார். இந்த அப்படி இருக்கங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. இந்த வசனத்தை எடுத்துட்டிங்கன்னா, இந்த 12வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப ஆழமான சத்தியங்களை இந்த ஒரே ஒரு வசனத்தில் உட்பகுத்தி இருக்கிறார். எஸ், ஃபிட்டட் very deep messages in this. ஆக ஒவ்வொரு வார்த்தையும் there is a definite deep meaning in each and every word of this verse. ஆக இந்த வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஆழமானதாக இருக்கிறது. அப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய if suppose therefore, if you are not a person to contemplate your life with the light of the word of God which is being said in all these previous chapters, இந்த சொன்னாலப்பட்டிருக்கிற அந்த 11 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களின் அடிப்படையில் அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இட்ஸ் ஒன்லி ஒன் வேர்ட், பட் it carries such a great weight. அவ்வளவு ஒரு ஆழமானதாக இருக்கிறது. So you must really search all these 11 chapters, truly speaking. சொல்லப்போனால் இந்த 11 அதிகாரத்தினை சரியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Dear people, when there is pride in our heart, உடைய இருதயத்தில் பெருமை இருக்கும் பொழுது, be sure the spiritual eyes will be blinded. ஆவிக்குரிய கண்கள் குருடாய்த்தான் இருக்கும். A proud man will never be able to humble, to learn the things which God teaches through His word. ஒரு பெருமைக்காரன் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிற காரியங்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நெவர் நெவர் நெவர். He will behave like a Christian. ஒரு கிறிஸ்தவனை போல காணப்படுவான். He will call himself a Christian. கிறிஸ்தவன் அழைத்து கொள்ளப்படுவான். Even he will say that I am a converted Christian. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளுவான். But the greatest difference between a true disciple of Jesus Christ and not is the mark of humility. ஒரு உண்மையான சீஷன், கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருக்கிறவனுடைய வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறதனுடைய அடையாளம் என்னன்னா தாழ்மை தானே. Where there is humility, their eyes will be open for the spiritual things. எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எப்பொழுதும் திறந்திருக்கும். Even their prayers will show the difference. அவருடைய ஜெபம் கூட வித்தியாசம் காணப்படும். Some people, they will be always praying for years, repeating the same thing as they are praying regularly. நீங்கள் சில ஜெபத்தை பார்த்தீங்கன்னா எப்போ ஜெபம் பண்ணுற மாதிரி எப்பொழுதும் மறுபடியும் அதையே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. Why? Because they don't learn newly spiritual things. ஆவிக்குரிய புதிய காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. The spiritual eyes are blinded. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கிறது. But a spiritual man could be differentiated by his prayer also. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜெபிக்கிறத கேட்கும் பொழுதே நமக்கு தெரியும் whether he is really enlightened. So here he says,
அப்படி இருக்க, பிகாஸ் ஆஃப் திஸ், சகோதரரே, he says here means not only brothers, even sisters. இங்கே அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல இங்கே அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள், இட்ஸ் ஆல் எ ப்ராக்டிக்கல் கவுன்சிலிங், நடைமுறை ஆலோசனை இந்த இடத்துல கொண்டு வருகிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, டு பிரசன்ட் யுவர் பாடிஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ், ஹோலி, அக்செப்டபிள் டு காட். வாட் இஸ் திஸ்? இதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே ஒரு கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. there is a Greek word. அப்படின்னா என்னென்னா, வெல் ப்ளீஸிங், ஆண்டவருக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? நீ யோசிச்சு பார். உன் வாழ்க்கை உண்மையாலுமே பார்க்கும் பொழுது, என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்னு ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்பட முடியுமா? கேன் ரியலி ரிஜாய்ஸ் இன் யூ? இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, இந்த கிருபையின் சத்தியம் என்பது, திஸ் டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ் இஸ் an amazing truth which really makes a person completely yielding to God. கிருபையின் சத்தியம் என்பது தன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக வழிநடத்தும்படியான சத்தியம். Just for example, many people say that Jesus died for all people in the world. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். They will even quote the verse, some of the verses which is wrongly interpreted, really speaking. அவங்க தவறான விதத்தில் வியாக்கியம் பண்ணபடியான சில வசனங்களை கொண்டு அவர்கள் பேசுவார்கள். So what they say, ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க, Jesus died for all, இயேசு எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறாரு. I accept Jesus for my salvation. நான் என்னுடைய ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். I accept his sacrifice for my salvation. என்னுடைய ரட்சிப்புக்காக அவருடைய பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இட்ஸ் ஆல் டன் ஃபார் ஆல் பீப்புள், எல்லாத்துக்கும் செய்யப்பட்டது. ஸோ ஐ ஆல்சோ அக்செப்ட் இட். ஆகவே அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். த டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ் வாட் சேஸ், கிருபையின் சக்தி என்ன பேசுது? பிகாஸ் ஜீசஸ் த ஃபாதர் எலெக்டட் மீ ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். பிதாவானவர் உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டு, he made me to be born in this world, இந்த உலகத்தில் நான் பிறக்கும்படியாக அவ்விதமாக செய்து, at a certain period of time, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், through his spirit, தம்முடைய ஆவியின் மூலமாக, he called me, என்னை அழைத்தார். Like Paul, பவுலை போல. How God opened the heart of Lydia, லிடியாவின் இருதயத்தை ஆண்டவர் எப்படி திறந்தார். So there is a personal touch of God in this. இதில் தேவனுடைய தனிப்பட்ட ஒரு தொடுதல் இருக்கிறது. So he says, அவன் சொல்கிறான், in spite of so many people in the world, இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது, why should God has chosen me? ஏன் ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? The other teaching is called Armenian teaching. இன்னொரு ஆர்மேனிய போதனையில் இயேசு எல்லாருக்கும் மரித்தார், நான் அதை ஏற்றுக்கொண்டேன்.
Jesus died for all, I accepted it. It's I, இது நான் எடுத்துக்கொண்டேன். It's there, அது இங்க இருக்கிறது, I have taken. But ஆனா கிருபையின் சத்தியம் என்ன போதிக்கிறது? What's the doctrine of grace says? Jesus has chosen me from the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். He worked in me so that I could come to him. நான் அவரிடத்தில் வரும்படியாக என்னில் அவர் கிரியை செய்தார். அப்ப என்னன்னா, there is a personal touch, அங்கே தொடுதல் இருக்கிறது. Dear people, Jesus didn't die for all. இயேசு எல்லாருக்காகவும் மரிக்கவில்லை. The Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Many people find it very difficult to accept it. இதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம். They probably think that God is injustice. He does injustice because if he die only for the elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இயேசு மரித்தார் என்று சொன்னால் அது அநீதியாக இருக்கே. எல்லாத்துக்கும் மரித்தார், நான் ஏற்றுக்கொண்டேன். He died for all, I accepted. இந்த ரோமன்ஸில் ஆரம்பத்திலேருந்து அதே தான் சொல்கிறாரு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா. You can't accept, you can't take Jesus because you are dead in sin. நீ பாவத்தில் மரித்து போயிருக்கிற. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். ஆகவே ஒருவனும் தேவனை தேட முடியாது. பவுல் இன்ன வரைக்கும் அதான் சொல்கிறார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதைத்தான் ஆரம்பித்து சொல்கிறார். அவர் ரோமருக்கு எழுதின நிருபன், we consider the Romans from the beginning, ஆரம்பத்திலிருந்து அதே தான் அவர் சொல்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து அவர் சொல்லும்படியான காரியமெல்லாம் என்னன்னா, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இங்கே இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். He differentiated, இதை ஒரு வித்தியாசப்படுத்தி அவர் காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்னா, இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல. இதை முக்கியமாக சில காரியங்களை உங்கள் மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன். I would like you to show some portions, சில பகுதிகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மதியனத்தை எல்லாம் பேசுகிறார். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் 21 வாங்கல, 21st verse என்ன ஆண்டு சொல்கிறாருன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்றைக்கி பாருங்கள், 2 விதமான காரியம். ஒன்று, உன் சிந்தனையினால் நீ கணிக்கிற காரியம். ஒன் திங், யூ டிசைட் திங்ஸ் அக்கார்டிங் டு யுவர் மைண்ட். பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் adhering டு த புக். இந்த வேத புத்தகத்தை தான் சார்ந்திருக்கிறது. ஆக்சுவலி yesterday night in the Zoom meeting we discussed. Zoom மீட்டிங்கில் நேற்று தினத்தில் நம்ம அதை பற்றி ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து எழுது சொன்னார். ஃப்ரம் மோசேயிலிருந்து எழுது. இப்போ எழுதி கொடுத்த இந்த வேத புத்தகம் தான். திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தை. இது என்ன சொல்லுது, அதுதான் நமக்கு தேவை. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சிந்தனையினால் என்ன ஆகிப்போச்சு, அங்கே 21st verse what the Bible says, because that when they knew God they glorified him not as God. ஆண்டவரை அவங்க மகிமைப்படுத்தாம, neither were thankful, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படாமல், but became vain in their imaginations and their foolish heart was darkened. பாருங்க, அவருடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ போதனை என்ன சொல்லுது, அந்த போதகர் என்ன நினைக்கிறாரோ அதை போதிக்கிறார்கள். they preach what the preacher thinks. அப்போ என்ன ஆகுது,
உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. Their heart is hardened. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அந்த 2வது அதிகாரத்தில் வரும் பொழுது இந்த மனுஷனுடைய நிலையை குறித்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த 2nd 3rd சாப்டர் ரோமன்ஸ் 3 அந்தபடியே இங்கே என்ன சொல்கிறாரு? தேவனை நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி கெட்டு போயிட்டாங்க. ஒரு நீதிமானும் இல்லை, ஒருவனும் தேவனை தேடுகிற. ஏன்? ஆதாம் ஏவாள் மூலமாக அவர்கள் பாவிகளாக மாறி போனதுனால ஆண்டவரை அவர்கள் தேட முடியாது. நம்ம நேரம் இல்லாதனால ரொம்ப அதிகமாக போக முடியல. ஆனாலும் எல்லாரும் வழி தப்பி, ஆகவே அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியாது. They can't choose God, but God has to choose people. அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் தேவன் தன்னுடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen his people in this world. இது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறதுங்க. பெரிய பெரிய preachers, so many big preachers, they don't accept it. அங்கே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இதை உதாரணமாக உங்களுக்கு ஜான்ஸ் காஸ்பல், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக ஜெபிக்கும் பொழுது, when the Lord Jesus Christ was praying, finally அவர் சொல்கிறாரு, ஜான்ஸ் காஸ்பல், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் அவர் விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 9வது வசனம், 9th verse, ஜான்ஸ் காஸ்பல் 17:9. இங்கே அவர் சொல்லுகிறதை பவிசியவேசி, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். யாருக்காக? தெரிந்து கொண்டவர்களுக்காக, உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளவில்லை. Lord, I have come to offer sacrifice for my chosen people. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக நான் மரிக்கும்படியாக இப்பொழுது கடைசியாக நான் ஜெபிக்கிறேன். நான் உலக மக்களுக்காக வேண்டிக் கொள்ளலை. ஐ எம் நாட் ப்ரேயிங் ஃபார் த பீப்புள். எஸ், ஜீசஸ் டிட் so many good things for the people in the world. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை இயேசு செய்தார். He healed the people. ஜனங்களை சுகப்படுத்தினார். He healed their blindness. கண்களை அவர் குருடான்களை சுகப்படுத்தினார். Raising the dead. So many things he did. மரித்து போனவர்களை எழும்ப பண்ணினார். இப்போ நான் சொல்கிறேன், I am not praying for them, Father. பிதாவை அவர்களுக்காக நான் ஜெபிக்கலை, இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதான் சொல்கிறாரு, என்னுடையவைகள், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. My sheep hear my voice. ஸோ அதனால் இந்த கிருபையின் சத்தியம் என்ன பண்ணுது? திஸ் டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ் இப்போ எனக்காக மரிச்சாரா? டிட் ஹீ டை ஃபார் மீ? அதைத்தான் பவுல் கலாத்தியர் 2:20 பார்க்குறோம். கலேஷியன்ஸ் 2:20 அங்கே நம்ம பார்க்குறோம். ஹீ சேஸ், என்ன சொல்கிறாரு? என்னில் அன்பு கூர்ந்து. 2:20, நான் அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன். The one who loved me and died for me. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து. அப்போது மற்றவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் இயேசு மரித்தார், நான் எடுத்துக்கொண்டேன். ஜீசஸ் டைட் ஃபார் ஆல், ஐ அக்செப்டட். இப்படி இங்கே அப்படி இல்லை. என்னில் அன்பு கூர்ந்து, என்னை இப்படியெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரா?
இப்படியெல்லாம் மகிமை அப்போ அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? ரோமன்ஸ் 12 சாப்டர், ரோமர் 12வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. இங்கே அவங்க வாழ்க்கையில் அந்த முன்னால் 11வது அதிகாரம் முடிக்கும் பொழுதே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டித்தது எல்லாமே அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு. 36th verse, ரோமன்ஸ் 12:36. இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே எல்லா கனம் மகிமை உண்டாகுவதாக. இங்கே சொல்கிறாரு, அதாவது ஃபார் ஆஃப் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம் and to him are all things, to him whom be glory forever. இன்றைக்கி கிறிஸ்தவம் எப்படி இருக்குது? எனக்கு கஷ்டம், ஐ ஆம் சஃபரிங், ஸோ லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். ஐ ஹாவ் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், பண பிரச்சனை. இப்போ நிறைய ஊழியர்கள் பாருங்கள், டிவியில் அவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். so many preachers, they pray for the protection of the family, they pray for the prosperity, வசதி வாய்ப்புக்காக. அந்த போதனைக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, நோ கனெக்ஷன். இங்கே என்ன சொல்லப்படுது? அவருக்கு தான் நான் மகிமை செலுத்தணும், என் கஷ்டத்திலையும் அவருக்காக நான் வாழுவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, துன்பத்தின் வழியாக தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும் பைபிள் சொல்லிடுச்சு. only through tribulation you will go to heaven. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? கஷ்டமே இல்லாத வாழ்க்கை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இல்லைங்க, கஷ்டம் கிறிஸ்தவனாயிட்டா உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. இஃப் யூ ஆர் எ ரியல் கிறிஸ்டியன் யூ வில் ஹாவ் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்? ஐயோ, ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழணும், ஐ ஷுட் லீவ் ஃபார் காட். நான் ஆண்டவரை எனக்கு தெரிஞ்சபடி நான் என்னால் முடிஞ்சால் ஆராதிக்கிறேங்கிற பேச்சுக்கு இடமில்லை. நோ பிளேஸ் தட் இஃப் பாசிபிள் இல்லை. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரோமர் 12:1 வாங்க. ரோமர் 12 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இவ்விதமாக அவருக்கு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல அவர் சொல்லும்படியான காரியம் என்னன்னு சொன்னால், சரீரம்னா சரீரம் மட்டுமா? அப்படி இல்லைங்க. இதனுடைய சரியான அர்த்தம் என்னென்னா, பாடி அண்ட் ஸ்பிரிட், சரீரமும் ஆவியும். இதை நம்ம விளங்கி கொள்ளும் பொழுது, நீங்கள் கிரீக்கு மக்கள் டியூயலிசம் அப்படின்னு ஒரு போதனை கொண்டிருந்தாங்க. கிரேக்க மக்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சரீரம் கெட்டது, திஸ் பாடி இஸ் ஸ்பாயில், அது பாவம் செஞ்சால் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் ஐ கமிட் சின், அந்த ஆத்மா நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், ஐ மஸ்ட் கீப் த சோல் க்ளீன். அப்படி இல்லைங்க, இது தவறான போதனை. கிரேக்க மக்கள் அவ்விதமான போதனையை கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, இங்கே ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அவங்க என்ன, இன்னொரு இடத்துல க்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. க்னாஸ்டிக்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்துக்கு எல்லாமே கெட்டது, ஆகவே இயேசு கிறிஸ்துவும் கூட சரீரத்தில் வரல, ஏன்னா இது கெட்டதாச்சே, ஆகவே அவர் இதுக்கு வரல. இது பயங்கரமான போதனை. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய சரீரத்தையும் ஆவியையும், ரெண்டு போய் தான். நம்ம மரிக்கும் பொழுது இந்த சரீரம் இங்கே போயிடுது, நம்முடைய ஆத்மா அல்லது ஆவி இது ரெண்டும் ஒன்றே தான், அது மேலே போயிடுது, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுது, அவ்வளோதான். மரணம்ங்கிறது செப்பரேஷன் ஆஃப் பாடி அண்ட் த ஸ்பிரிட் ஆர் சோல். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறாரு? எ லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக உன்னை ஒப்புக்கொடு. யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் அந்த பலி செலுத்துகிற முறையில்
அவர்கள் மிருகங்களை பலி செலுத்தினார்கள். அவங்களுக்கு பதிலாக பாவங்களை நீக்கும்படியாக அந்த பலி செலுத்தினார்கள். அது கூட பார்த்தீங்கன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு போனாங்க, பிளேம்லெஸ். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே சொல்லும்படியான ஒரு காரியம், இப்போ யூதர்களைப் போல நீ உனக்கு பதிலாக பழுதற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்த முடியாது, உன்னையே நீ பலியாய் செலுத்து. அதான் பவுல் சொல்றார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து, who died for me. அப்போ உன் வாழ்க்கையில் உடைய மூச்சு, மனசு, சிந்தை எல்லாமே கிறிஸ்து தான். உன் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்து மட்டும் வரதில்லை, திங்கள், செவ்வாய், புதன், சனி, எப்போ நீ எங்கே இருந்தாலும் இயேசு தான் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய நீதியினால் அல்ல, கிறிஸ்துவே. அதான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் கூட கிறிஸ்துவே, நான் என் வாழ்க்கையில் குடும்பத்தில் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவே. அவை யூத வழிமுறையில் அந்த செலுத்தப்பட்ட பலி அல்ல. இங்கே என்ன சொல்கிறாரு? பலி செலுத்துப்பா. எப்படி பலி? ஜீவ பலியாக. நீ உயிரோடு இருக்கும் பொழுது நீ ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை தேவை. லிவிங் ஃபார் காட். உலகத்துக்காக வாழ்கிறது வேறு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்காக வாழ்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக வாழ்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல என்னென்னா அவங்க வாழ்க்கையில் டெடிகேட்டட் டு த சர்வீஸ் ஆஃப் காட், ஆண்டுடைய பணிக்காக தங்களை அர்ப்பணிப்பது. எ லைஃப் கமிட்டட் டு டூயிங் காட்ஸ் வில், ஆண்டுடைய சித்தத்தை செய்யும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பது. எ லைஃப் லிவ்ட் இன் ஃபெய்த் அண்ட் லிவ்ட் அவுட் இன் ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசத்தின் அடிப்படையில் வாழுவது, உண்மைத்தன்மையாய் வாழுவது. உன்னை பார்த்து மற்றவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதில் ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த நிலையில் பேசுகிறதுல கூட வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றம். ஏன்னா வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்துட்ட. யூ கமிட்டட் யுவர் லைஃப் டு காட். அதைத்தான் சொல்கிறார், லிவிங் சாக்ரிஃபைஸ். இந்த இடத்துல அவங்க ஒரு ஜீவ பலியாக உன்னை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதான் சொன்னது நம்ம பார்த்தீங்கன்னா, வெல் ப்ளீஸிங், ஆண்டவருக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதாங்க இந்த இடத்துல பவுல் சொல்கிற காரியம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இத்தனை வசனங்களெல்லாம் சொல்லிட்டு, அப்பா இந்த வசனத்தையெல்லாம் கேட்டுட்டீங்க, இந்த வசனத்தையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த செய்கிறது தான் நீ சரியான வாழ்க்கை வாழுகிறதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். திஸ் இஸ் த சைன் ஆஃப் ரைட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதுதான். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ நான் மற்றபடி வாழ்கிறது அப்போ என்னங்க? நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் உலகம்தான் நிறைய இருக்குது. வேர்ல்டு இஸ் தேர். உலக கவலை, உலகத்தின் காரியம், உலகத்துக்குரிய மக்களைப் போல மற்றவங்களோட சேரும்போது உலகத்துக்குரிய மனுஷனை போல் வாழ்கிறேன். சர்ச்சுக்கு வந்தால் நான் ஸ்பிரிச்சுவல் மேன் மாதிரி வாழ்கிறேன், ஜெபிக்கிறேன். when I come to church I behave like a spiritual man. when I go to the world, mingle with the people of the world, உலகத்து மக்களிடத்தில் கலக்கும்போது உலகத்து மனுஷனை போட வாழ்கிறேன். நீ அப்படி வாழ்கிறையா? வேதம் அதை ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளல. அதுதான் சொல்கிற, உனக்காக மரித்தேனே, எனக்காக உன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பையா? சரண்டர் ஆவையா? வில் யூ சரண்டர் டு காட் ஆல் யுவர் ப்ரைட், எல்லா பெருமை, உன்னுடைய முடியாமையெல்லாம் ஒத்துக்கொண்ட, ஆண்டவரே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நிலை, அதுதான் உண்மையான ஆராதனை.
இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் பாட்டெல்லாம் பாடுறாங்க, நிறைய பாட்டு பாடுறாங்க, நிறைய காரியங்களை செய்கிறாங்க, விதமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பெந்தெகோஸ்தே சபையெல்லாம் பார்த்திங்கன்னா பல பாடல்கள், ஆராதனை. இதை வேதம் என்ன சொல்லுது? உண்மையான ஆராதனை என்னன்னா, உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே உண்மையான ஆராதனை. When you commit your life acceptable to God, that is the worship. அப்போ அந்த worshipங்கிறது இல்லைன்னு சொன்னால், when there is no thing in this, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். God will never accept it. God will never accept it. தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஒருவேளை போதகர் கூட பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். Even the preacher may, no problem, but you can't change God's standard. அவனுடைய அளவை நீ மாற்ற முடியாது. நான் வேறு எதுலையும் சொல்லலையே, வேதத்தில் தான் நான் பேசுகிறேன். I'm talking from the Bible. ஸோ ஆனால் வேதனை சொல்லுது, அவங்க புத்தியில் அந்தகாரப்படுறதுனால இதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. they won't accept it. இது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, பைத்தியமாய் தெரியும். இட்ஸ் foolishness. உலகத்து அளவில் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் டியூயல் லைஃப், 99.9% சோ கால் கிறிஸ்டியன்ஸ், 99.9 கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளப்படுகிற மக்கள், இந்த சபையை சேர்த்தான் சொல்கிறேன், எல்லாம் சேர்த்தான் சொல்கிறேன், ஆல் உலகத்துக்கும் பிரியமாக வாழணும், ஆண்டவருக்கும் பிரியமாய் வாழணும். வேதம் அதை மாதிரி அங்கீகரிக்கலையே, வேதம் சொல்லலையே உன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இது எப்படி நமக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனால், அருமையானவர்களே, ஆண்டவருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆண்டவரும் வாழ்க்கையில் பிரியமாக இல்லை. God is not pleased with your life. God is not pleased with your life. உள்ள நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, whatever you say, but is God pleased with my life? என் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா? அதில் அடிப்படையானது என்னென்னா தாழ்மை தாங்க. when humility is there, தாழ்மை இருந்தால் அவங்க ஆண்டவர் முன்னால் வர்றதுக்கு the greatest qualification to come to God is humility. தாழ்மை. ஆண்டவரே, ஹியூமிலிட்டி எப்போ வரும்? உண்மையாக இருக்குது, I am not perfect, நான் பரிபூர்ணமானவன் அல்ல, I am struggling, போராடுறேன். அவருடைய வசனத்தை பார்க்கும் பொழுது எத்தனை வேளைகளில் 100% நான் நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா? Can I say? In so many ways I am failing. தவறு, நான் ஒன்று செய்கிறேன். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய நிலை, எனக்கு உதவி செய்ய. Lord help me. ஏன்னா என்னை பார்க்குறாரு அவர். He is seeing me. He looks at me. நான் பார்த்துட்ருக்காரு. நீ பேசுகிற பேச்சு, நடக்கிற நடத்தை, இதையெல்லாம் பார்க்குறாருங்க. நம்ம அப்படியெல்லாம் நினைக்கிறதே இல்லை. நம்ம வாய்க்கு வந்தால் பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், ஆனால் இது ஆண்டவரை துக்கப்படுத்துதே அப்படிங்கிற அந்த உணர்வே நமக்குள்ளே வராது. we don't have any feeling, oh this grieves God. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை நான் துக்கப்படுத்தினா, அல்ல, தேவன் யாருக்குமே அநீதி செய்கிறவர் அல்ல. God is so good. தேவன் நல்லவர். He will never do injustice to you. நீ ஒருவேளை நீ அநீதியாக உன் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்க நினைப்பாயானா, this is wrong. நீ அநீதியாக when you are unjustly handled, this is wrong. God is a God of goodness. நல்ல தேவன். ஆனால் தாழ்மைன்னு ஒன்று இல்லைன்னா you could never be saved. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர் சதுசேயரெல்லாம் பார்த்து, நீங்கள் வரமாட்டீங்கப்பா, ஆனால் விபச்சாரங்களும் வேசிகளும் பரலோகத்தில் நிரம்பியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, சுயநீதிக்காரர்கள், பெருமையினுடைய ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன்.
பெருமையினுடைய ஒரு பெரிய பிரதிபலிப்பு என்னென்னா சுயநீதி தான். ஒன்று, சுயநீதி ஒரு பயங்கரமான வியாதி, இட்ஸ் எ டெட்லி டிசீஸ். ஆத்மாவை இட்ஸ் எ கேன்சர் ஆஃப் த சோல். ஒரு ஆத்மாவுக்கு அது புற்றுநோய். எஸ்டர்டே ஐ ஹேர்ட் ஒன் நியூஸ். நேற்று நான் ஒரு செய்தியை கேட்டேன். ஒன் ஹிந்து பிரதர், ஒரு இந்து சகோதரன், பட் ஹீ அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். his wife also ஹிந்து லேடி, அவர் ஒரு இந்து. ஆனால் பட் போத் ஆஃப் தேம் பிகேம் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க. ஷி ஹேட் எ ஸ்மால் லம்ப் ஹியர், ஒரு சின்ன கட்டி மாதிரி இங்கே இருந்தது. தே வென்ட் டு ஆல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு ஃபைனலி தே கேம் டு கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. ஹீ இஸ் ஹேவிங் எ, ஐ திங்க் மேபி எ பிக் ஹவுஸ். கோயம்புத்தூரில் அவருக்கு ஒரு வீடு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நடக்கவே முடியாத நிலையில் நடக்க ஆரம்பித்தாங்க. நல்லா இருந்தாங்க. எனக்கு முந்தா நேற்று பிரதர் பேசினார். பிரதர், God should do a great miracle. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும். நான் சொன்னேன், தேவ நீதியாய் செய்வார் பிரதர், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நேற்று நான் கேள்விப்பட்டேன், அவங்க ஐசியூவில் போய், கோமாவில் போய், இந்த கட்டியினுடைய ஒரு சின்ன டாட், சின்ன புள்ளி பிரெயினுக்கு போயிடுச்சு. இந்த மூளை தண்டுவடத்தில் அந்த மூளை அந்த நீர் வழியாக போயிடுச்சு. ஷி டைட், இறந்துட்டாங்க. ஏன்னா எவ்வளோ வருத்தப்படும், எவ்வளோ ஜபிச்சோம், ஆனால் ஷி டைட். டியர் பீப்புள், லைஃப் இஸ் ஸோ காஸ்ட்லி. நிறைய பணம் செலவு பண்ணார், லேக்ஸ் கணக்கில் பண்ணார். பட் he could not save the soul. ஆத்மாவை ரட்சிக்க முடியல. கடைசியில் அவர் சொன்னார், இவ்வளவு நாளாக நாங்கள் மனசெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எளியும் போனையுமா வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ தான் பிரதர் கொஞ்சம் நாங்கள் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்திருக்கிறோம். we come to an understanding as husband and wife. அந்த அம்மாவுடைய நிலை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கை எவ்வளோ குறுகியது, how short. ஆகவே commit your life to God. நீ எனக்கு ரொம்ப நாள் இருக்காதுன்னு நினைக்காத. பிசாசு எப்போவுமே அதான் சொல்லுவோம், நீ இப்போ சாக போகிறதில்ல. பவுல்கிட்ட ஃபேலிக்ஸ் என்ற ஒரு தலைவன் சொன்னான், சமயம் வாய்க்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், சமயம் வாய்க்கிறதில்ல, இப்போது நீ தாழ்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய நிலை, என்னுடைய நிலையை நீர் அறிந்திருக்கிறீர், ஏன்னா அவர் எல்லாம் தெரியும். அப்படி நான் தான் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, Heavenly Father, there is only one hope. It's the humility that makes us fit for God's kingdom and nothing else. தாழ்மை தான் எங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறது. Take away all pride. பெருமை எல்லாம் எடுத்து போட ஆண்டவரே. பெருமை ஒரு கேன்சர் மாதிரி. Pride is a cancer of the soul. We don't know how it will affect. அது எப்படி பாதிக்குங்கிறது நமக்கு தெரியாது. Finally it will kill the soul. கடைசியில் அந்த ஆத்மாவை கொன்றுவிடும். The cancer. பல வருடங்களாக இந்த சகோதரி கூட நல்லா இருந்தது போல இருந்தாங்க. கடைசியில் புற்றுநோய் அந்த சகோதரியை கொன்று விட்டது. ஆவியானவரை பேசும். யுவர் லவ் இஸ் ஸோ கிரேட். உம்முடைய அன்பு மிகப்பெரியது. யூ டைட் ஆன் த கிராஸ் ஃபார் யுவர் பீப்புள். உம்முடைய மக்களுக்காக சிலுவையில் மரித்து, நாங்கள் எங்களை ஜீவ வழியை ஒப்பு கொடுக்காம விதண்டாவாதம் பேசி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆர்கியூயிங்? Instead of humbling ourselves and submitting as a living sacrifice. There are so many Christians, they are arguing. விதண்டாவாதம் பண்ணுறாங்க, இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை.
but their lives are not pleasing to God. ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கை பிரியமாக இருக்கிறது இல்லை. ஐயோ ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருவரையும் கிருபையாய் கண்ணோக்கம் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.